எனக்கெனவே பிறந்தவள் இவளோ, உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். நிலாப்பா, வள்ளி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி முகம்லாம் வீங்கி போயிருக்குது? அன்னைக்கு நான் உன்னை அடிச்சது இன்னும் வீக்கம் சரியாகலையா? ஐயோ, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? நீங்கள் ஏங்க இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்க? வந்துட்டு என்னை கூட பார்க்காம கிளம்பிட்டீங்க. அண்ணி சொன்னதும் என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்திருப்பீங்கன்னு உங்களை பார்க்க ஓடி வந்தேன். ஆட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளி. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னேன். உங்கள் அண்ணன் தான் வேண்டாங்கிற. அப்படி நான் சொல்லி பார்த்தேன். பொங்கல் வரைக்கும் இருக்கட்டுன்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காது இல்லை, அதனால கம்முன்னு வந்துட்டேன். மச்சான் போலாமா? என்னாச்சு? இங்கே வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போயிட்டுருக்குறாங்களா? அதானே, சுகரை வச்சுக்கிட்டு வெளியே போய் வாக்கிங் போனாது, வீட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்க வேண்டியது. என்ன ஆறாம்பார். வா மருமவளே வா. என் பிள்ளைய அடிக்க சொல்லி ஆளுகளை அங்கே அனுப்பிவிட்டுட்டு வீட்டில் ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டியாக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் பிள்ளைய போட்டு மூஞ்சியை பேத்து வச்சிருக்கிற ஆளுக. கொஞ்சம் நஞ்சு வாயா பேசுதுக்கதுங்க. யார் அடிச்சா? அத்தை, நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ஆமாண்டி அத்தா, உனக்கு ஒன்றுமே விளங்காது. உனக்கு விளங்க வைக்கிறதுக்குள்ள நாளைக்கு வீட்டு பக்கம் வருவாளுங்கள்ல, அப்போ வச்சுக்கிறேன். சபா, இவளுக்கு விளங்குதா விளங்கலையா? எனக்கு ஒன்றும் விளங்கலை. எவ்வளவு போன் போட்டுக்கிட்டே தெரியுது. ஒரு பிக் பாஸ் பார்க்க முடியுதா மனுஷனால? அங்கே நடக்கிற சண்டையை பார்க்கறக்கே குழு குழுன்னு இருக்குது. அதையும் பார்க்க விட மாட்டான்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே கிடக்குறா. யாரு கூப்பிட்றது? ஆட, நம்ம லட்சோ. சொல்லு லட்சோ. வள்ளி, ரேஷன் கடையில் இன்னைக்கு சாமானம் போடுறாங்களாமா, பொங்கலுக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாமா? சாமானம் போடுறாங்களா? சரி, அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா? இல்லை, நீ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நேராக ரேஷன் கடைக்கே வந்துரு. ஓஹோ, குட்டவள்ளி எல்லாம் சொல்லிட்டாளா? புரிஞ்சா சரி. நாம தான் கடைசியாக வந்திருப்ப மாட்டிருக்குதே. அம்மா, யாராவது வந்து ரேகையை வைங்கம்மா, சண்டை ஓட்டுக்கிட்டு. அது எப்படி? நான் தானே முன்னாடி வந்தேன், நீ எதுக்கு போய் ரேகை வைக்கிற? நீ வந்தா நீ போய் வைக்க வேண்டியதானே? நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா பின்னாடி இருக்கிறவங்களாம் போய் ரேகை வைக்க தான் செய்வாங்க. மண்ணை பிடிச்சி ஈக்க விட மாட்டேன். என்னை விடுடி, முதல்ல என்னை விடுடி. எவ்வளோ தைரியம் இருந்தா போய் ரேகை வைக்க போயிட்டு என்னை திமுற வேற பேசுவ நீ. விடுடி என்ன சவுண்டு. இதுக்கு மேலே நீ ஓனாத்தான் ஆகு, இல்லாட்டி இவளுக்கு யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. ஏய், உடுங்கடி முதல்ல. இப்போ உட போறீங்களா இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயோ சரோசக்கா. என்னது சரோசக்காவா? என்னக்கா சரோசக்கா, இவ்வளோ கோவமா வந்தீங்க நிற்கிற? ஏதாவது பிரச்சனையா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேருமே? சாமானம் வாங்க வந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு திரியுறீங்க. எக்கா சண்டையா? நாங்கள் எங்கக்கா சண்டை போட்டோம்? அப்போ இன்ன வரைக்கும் இங்கே என்ன நடந்தது? எக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம், அதான் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் கொலாவரத்தெல்லாம் ஓரமாக பை பண்ணுங்க. இங்கே ஸ்டேஷன் கடையில் சாமானம் வாங்க வந்திருக்கிறோம், புரிஞ்சுதா? சரிக்கா சரிக்கா, சரி, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகல பேசிக்கலாம். அதான் சரி. சரி, ரேக்கை விழுந்துருச்சு, போலாம். நீ என்னக்கா சண்டைய நம்ம சரோஜா வச்சே முடிச்சு விட்டீங்க போல? அட ஆமா, அவ வேச்ச மட்டும்தான் எல்லாரும் கேட்பாங்க. அவ ஒரு சவுண்ட் விட்டாலே போதும், அதனாலதான் பைசூல சண்டையை முடிச்சாச்சு. என்னண்ணே, ரேகை விழுந்துச்சா இல்லையா? விழுந்துருச்சு, போமா நீ. இந்த பொண்ணு வேசுறத கேட்டுட்டு அந்த ரெண்டு ஓம்பளையும் சண்டை ஓடாம கம்முன்னு போயிருச்சு. நாம் எது வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கூடாது. ரேகையெல்லாம் விழுந்துருச்சுமா, நீயும் போ. ஆமா, என்னென்ன சாமானம் போடுறீங்க? சீலை வேஷ்டியெல்லாம் கொடுப்பீங்க தானே? அம்மா, சீலை வேஷ்டியெல்லாம் இப்போ கொடுக்கறது இல்லைம்மா, பணம் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் அரிசி சர்க்கரையெல்லாம் கொடுக்குறோம்.
ஓ சரி சரி, அதான் காசை கொடுக்குறீங்கல்ல, பத்தாதுக்கு மிச்சத்தை வாங்கிக்கிறோம். சரிம்மா சரிம்மா. அண்ணே, எனக்கு சர்க்கரையெல்லாம் வேண்டாம், வெல்லம் மட்டும் கொடுத்துருங்க. அதான் கொஞ்சம் கடையில் வாங்குற சிரமமாக இருக்குது, அந்த அளவுக்கு நல்லாமல் இருக்கிறது இல்லை. அம்மா, நான் என்ன சொந்தமாவை வச்சு நடத்தி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். ரேகையெல்லாம் உளுந்துருச்சு, போய் சாமானத்தை வாங்கிக்கம்மா. எதுக்குண்ணா இவ்வளோ கோவப்படுறீங்க? ஒருவேளை உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் சாமானத்தை வாங்கிட்டு போம்மா. ம், போம்மா, போய் சாமானத்தை வாங்கிக்கோ. ஏன்னா உளுந்தெல்லாம் போடலையா? போட்டா சொல்கிறேம்மா. போய் இப்போ பொங்கலுக்கு கொடுக்குற சாமானத்தை வாங்கிட்டு போம்மா. கரும்பு வருஷம் வருஷம் கொடுப்பாங்க, இந்த வருஷம் கரும்பு இல்லையா? கரும்பு இருக்குதுமா. இப்போ யார் உங்ககிட்ட கரும்பு இல்லைன்னு சொன்னது? போம்மா. சும்மா சும்மா டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, தெரியலன்னு தானே கேட்குறோம். டென்ஷன் எல்லாம் ஆகலாமா? அம்மா, உன் ரேகை உழுகல, நீ கொஞ்ச நேரம் நில்லு. அந்த அக்காவா ரேகையை போட்டு போய் சாமானம் வாங்கிட்டு. ஏன்னா எல்லாம் லைனில் நின்று தானே வந்திருக்கிறோம். அந்த அக்காவுக்கு மட்டும் என்ன தனியா? இல்லைம்மா, உன் ரேகை உழுகல, அதனால நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரை மணி நேரம் ஆனாலுமே நான் ரேகை வச்சதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து ரேகை வைக்கட்டும். யோ, என்ன இந்த ஊரில் ஒருத்தர் தான் இப்படின்னு பார்த்தா ஊரில் இருக்க எல்லாரும் இப்படி தான் பேசுகிறாங்க. ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்னண்ணா புலம்பிட்டே இருக்கீங்க? என் ரேகை விழுந்துருச்சான்னு பாருங்க. இன்னும் இல்லை தாயி, உழுகல. நல்லா பாருங்கண்ணா. ஆட இல்லை தாயி, சொல்கிறேன்ல, கொஞ்சம் பொறுமையாத்தான் இல்லை நீ. ஏக்கா, நீ வை பார்ப்போம். எனக்கு என்னமோ இந்த மிஷினில் தான் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏம்மா, இத்தனை பேர்த்துக்கு நல்லா தானே உழுந்துது, உனக்கு ஒரு ஆளுக்கு உழுகலைங்கிறக்காக மிஷின் மேலே தப்புன்னு சொல்கிற? இருங்க, கவிதக்கா வச்சா தெரிஞ்சிரு மிஷின் மேலே தப்பா இல்லை எங்கள் மேலே தப்பான்னு. நல்லா வெய்யுமா. நல்லா தான் தம்பி வச்சிருக்கிற. என்னம்மா உன் கைரேகை உழுகல? அப்ப நெட்டவள்ளி சொன்னது சரிதான், எங்க மேல எந்த தப்பும் கிடையாது, எல்லாம் இந்த மிஷின் மேலதான். ஓட்ட மிஷினை கொண்டாந்துட்டு சும்மா எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஏம்மா ஏம்மா உளுந்துருச்சு, நீ போமா முதல்ல. நல்லா இருப்பம்மா நீ. அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டே, அந்த அம்மா எப்படி சண்டைக்கு வருது பாரு. போ, நீயும் போய் சாமானத்தை வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. சபா, அந்த அண்ணன் சக்கரை ஓடுதுன்னு சொல்லாங்காட்டி நான் கூட வெள்ளத்தை கேட்டுட்டு இருந்தேன். நல்லதா போச்சு, வெள்ளமே கொடுத்துட்டாங்க. பாவம், அந்த தம்பியே புதுசாக வேலை சேர்ந்துருக்க மாட்டிருக்குது.